பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் சக்தி. சக்தி, என் பேர் ராஜேஸ்வரி சக்தி. சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கேன் சக்தி. ஒரு 5 வயசுலேருந்து மருவத்தூர் வந்துட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே அம்மா தான். அம்மா தவிர எனக்கு எதுவுமே இல்லை. அம்மா கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் எல்லாம் வாங்கும். என்னோடய வாழ்க்கையை நடந்துட்டுருக்கு. எல்லா விஷயத்தையும் அம்மாவோட உத்தரவு, அம்மாவோட வழிகாட்டுதல் தான் போயிட்டுருக்கு சக்தி. என் அப்பாவை சின்ன வயசுலேருந்து மருவத்தூர் கூப்பிட்டு வருவாங்க. எனக்கு கோயில் மண்ணாக இருக்கிறதுலேருந்து நான் வந்திருக்கேன் சக்தி. இத்தனை வருஷம் வந்துட்டுருக்கோம். எங்கள் அப்பா ரொம்ப அம்மாவோட டிவோட்டி. அப்பா மூலிமா நாங்கள் எல்லாமே அம்மா கிட்டே வந்துட்டுருக்கோம் சக்தி. அம்மா கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அம்மா கிட்ட உத்தரவு கேட்டுட்டு தான் எல்லாமே. அவங்க இப்போ இந்த நிலைமை நான் இருக்கிற காரணம் அம்மா தான் சக்தி. அம்மா இங்கே நல்லபடியாக வச்சுட்டுருக்காங்க சக்தி. எல்லாமே என்னோடய உயிரே அம்மா தான். அம்மாவோட அருள் தான். இப்போ நான் பேசுகிறதும் அம்மாவோட அருள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சக்தி. அம்மா தான் பேச வச்சுருக்கான்றது என் நம்பிக்கை சக்தி. பெருசாக இருக்கும். அம்மா ரொம்ப சின்னதாக இது பண்ணிடுவாங்க. எல்லாமே அம்மா தான். அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே தாய் ஒரே குலம், எல்லா உடம்புலும் ஒரு சிகப்புன்னு அர்த்தம். அதனால எல்லாருமே ஒன்று தான். அம்மா பக்ரீத்தையும் கொண்டாடி இருக்காங்க. எல்லாமே அம்மா. அதே மாதாலும் அம்மா தான், மரியாலும் தான், ஃபாத்திமா அம்மா, பகவதியும் அம்மா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மா தான் எல்லாமே. எல்லாருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் சக்தி. சக்தி திருவடி சரணம். ஓம் சக்தி. சக்திகளே, இன்று வியாழக்கிழமை குரு பூஜை நன்னாளில் பக்ரீத் பண்டிகையும் நம் இஸ்லாம் மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளால் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அவர்களுக்கு நம் இனிய பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்று கொண்டாடப்படும் பக்ரீத் என்பது தியாகத்தின் மகத்துவத்தையும் இறை நம்பிக்கையின் ஆழத்தையும் மனித நேயத்தின் உயர்வையும் உலகிற்கு உணர்த்தும் புனித நாள். இந்த இனிய நாளில் ஆன்மீக குரு பங்காரு அம்மா அவர்கள் அருளிய ஒரு மகத்தான உபதேசத்தை நினைவுகூர வேண்டிய தருணம் இது. மனிதர்கள் அனைவரும் ஒரே தாய் ஒரே குலம் எனும் உணர்வோடு வாழ வேண்டும். பிற உயிர்களிடம் அன்பு, பண்பு, பாசத்தை வளர்த்து உழைப்பால் உயர்ந்து தர்மத்தால் வளர்ந்து நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் வாழ்ந்து நன்மை பெற வேண்டும். இங்கே எல்லோருடைய உருவமும் ஒன்றாக இருந்தாலும் உள்ளம் வேறாக இருக்கிறது. மொழிகள் வேறாக உள்ளன. நம் உள்ளத்தால் ஒன்றாக முடியும். குடிக்க தண்ணீர் வேண்டும் என்ற சைகை, வயிறு பசிக்கிறது என்ற சைகைகளை எல்லா மொழிக்காரர்களும் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? எல்லா நாட்டு மனிதர்களும் உணர்வால் சைகையால் ஒன்றுபடுகிறார்கள் அல்லவா? அதனால்தான் அம்மா ஒரே தாய் ஒரே குலம் என்கிறது என நம் பங்காரு அம்மா தன் உபதேசத்தில் அருளியுள்ளார்கள். சக்திகளே, ஒரே தாய் ஒரே குலம், இந்த ஒரு வரியிலேயே மனித வாழ்வின் மிகப்பெரிய உண்மை அடங்கியுள்ளது. நாம் வெவ்வேறு மொழி பேசலாம், வெவ்வேறு மதத்தை சார்ந்திருக்கலாம், வெவ்வேறு நாடுகளில் வாழலாம். ஆனால் மனித உணர்வு மட்டும் ஒன்றுதான். பசி வந்தால் அனைவருக்கும் வழி ஒன்றே. தாகம் வந்தால் அனைவருக்கும் தேவை ஒன்றே. அன்பு கிடைத்தால் அனைவரின் மனமும் மலர்கிறது. வெறுப்பு வந்தால் அனைவரின் உள்ளமும் காயப்படுகிறது. பக்ரீத் பண்டிகையும் இதையே நமக்கு போதிக்கிறது. இஸ்லாமிய மரபில் இறைவனுக்கான முழு ஒப்புதலும் தியாக மனப்பான்மையும் இந்த நாளின் மையமாக உள்ளது. ஆனால் அந்த தியாகத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? அது வெறும் ஒரு நிகழ்வு அல்ல. அது மனிதனின் அகந்தையை தியாகம் செய்வது, வெறுப்பை தியாகம் செய்வது, பகையை தியாகம் செய்வது, சுயநலத்தை தியாகம் செய்வது. இன்று உலகிற்கு மிகவும் தேவையானது ஆயுதங்களோ அதிகாரங்களோ அல்ல, அன்பு, பாசம், மனிதநேயம். ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை மதிக்க தொடங்கும்போதுதான் இறைவன் மகிழ்கிறான். பங்காரு அம்மா அவர்கள் அருளியது போல் பிற உயிர்களிடம் அன்பு, பண்பு, பாசத்தை வளர்த்து உழைப்பால் உயர்ந்து தர்மத்தால் வளர்ந்து நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் வாழ்ந்து நன்மை பெற வேண்டும். உலகம் இன்று பல பிரிவுகளால் சிதறிக்கொண்டிருக்கிறது. மொழிப்பெயரில் பிரிவு, மதப்பெயரில் பிரிவு, இனப்பெயரில் பிரிவு. ஆனால் எல்லா பிரிவுகளையும் கடந்து மனிதர்களை ஒன்றிணைக்கும் சக்தி அன்பு மட்டுமே. ஒரு தாய் தனது பிள்ளைகளை எப்படி வேறுபடுத்தி பார்க்க மாட்டாளோ அதுபோல அன்னையும் எல்லா மனிதர்களையும் ஒரே அன்புடன் பார்க்கிறாள். அதனால்தான் ஒரே தாய் ஒரே குலம் என்ற தத்துவம் இன்றைய உலகிற்கு மிகவும் அவசியமான ஒன்று. இந்த நல்ல நாளில் எல்லாம் வல்ல பரம்பொருள் எல்லோருக்கும் அமைதி, ஆரோக்கியம், செழிப்பு, நல்ல மனம், நல்ல எண்ணம் அளிக்கட்டும். அன்பு வளரட்டும், மனிதநேயம் மலரட்டும், உலகம் ஒன்றுபட்ட குடும்பமாக மாற்றப்படட்டும். அனைவருக்கும் மீண்டும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். வாழ்க மனிதநேயம், வளர்க பங்காரு அம்மாவின் ஒரே தாய் ஒரே குலம் என்ற உயர்ந்த சிந்தனை. ஓம் சக்தி. அன்னையின் அருள்வாக்கு. மதுரை மாநாட்டின் போது, மகனே, நீ அரசியலில் தொண்டு செய்தால் அரசியல்வாதி உன்னை உதறிவிடவும் செய்வான். ஆனால் நீ தெய்வத்துக்கு செய்யும் தொண்டு எதுவும் வீண் போகாது.
நீ மனதார தெய்வத்துக்கு தொண்டு செய்தால் உன்னுடைய 5 தலைமுறையை தெய்வம் காப்பாற்றும். குறுக்கு வழியில் சேர்க்கின்ற செல்வம் உன் சந்ததியை காப்பாற்றாது. நீ செய்யும் தர்மம்தான் உன்னை காப்பாற்றும், உயர்த்தும். சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.